கரூர் ஸ்டாம்பேட்ல 41 பேர் உயிர்ந்தாங்க. இதை வந்து உடனே போகாம 16 நாள் கழிச்சு அவர் போறாரு அப்படிங்கிறது சரியா தவறா? அது வந்து நான் சரின்னு தான் சொல்லுவேன். சம்பவத்துக்கு விஜய்க்கு ஆதரவா வந்து ஏடிஎம்கே பிஜேபிலாம் வந்து பேசுறாங்க இல்லையா, இது கூட்டணிக்கான வாய்ப்பா இருக்கலாம்? ஏன்னா இந்த வாட்டி அவர் தான் வரணும்னு நிறைய பேர் ஆசைப்படுறாங்க. ஆதரவு கிடையாது, அங்கே நடந்ததை தான் அவங்க சொன்னாங்களே தவிர விஜயோட டைரக்டா ஆதரவு கிடையாது. விஜய் என்ன சொல்றாரு, கொள்கை ரீதியா பிஜேபியோட கூட்டணி இல்லைன்னு தான் சொல்றாரு. அதனால நம்ம அப்படி எடுத்துக்க, அரசியலுங்கிறது எப்போ ஏற்பட்ட வேணா மாறலாம். எலெக்ஷனுக்கு முந்தின நாள் கூட விஜய்க்கு போய் கூட்டணி வைக்கலாம், அதான் அரசியல். ஹைகோர்ட் வந்து விஜய் தரப்பு மேல ரொம்ப கடுமையாக விமர்சிச்சாங்க. ஆனா சுப்ரீம் கோர்ட் அதுக்கு ஆப்போசிட்டா தீர்ப்பு வழங்கியிருக்காங்க நேற்றுக்கு. சுப்ரீம் கோர்ட்டு மேலிடத்தோட கைக்கு எல்லாருக்கும் தெரியும், சொல்ல விரும்பல. டேஷ் போட்டுருவாங்க. அது சிஎம் சார் இதுக்கான எதனா ஒன்று எங்களை வந்து இது பண்ணுங்க, என்ன வந்து இது பண்ணீங்க, நான் ஒன்று ஆஃபீஸில் இருப்பேன் இல்லைனா வீட்டில் இருப்பேன், அப்போ வந்து என்ன வந்து பண்ணிங்க என் மக்கள் தான் சொல்லியிருக்காரு. ஸோ இது போதும். அதனால நாங்கள் தைரியமாக எங்கள் தளபதியை வெளியே வர வைப்போம், மாநாட்டையும் நடத்துவோம், நல்ல முறையாக நடக்கும். தளபதி வந்து இந்த ஆட்சி கண்டிப்பாக ஜெயிப்பார். ஸோ நாங்கள் அவர் மேலே இருக்க எங்களுடைய சப்போர்ட் கண்டிப்பா எங்க தளபதிக்கு இருக்கும். இது என்ன சும்மா கூட்டமா? கலர் கண்ணாடி வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். கரூர் ஸ்டாம்பேடுக்கு அப்புறம் விஜய் 16 நாள் கழிச்சு பாதிக்கப்பட்ட மக்களை சந்திக்க போயிருக்காரு. அதை பத்தியும் டிவிகே பிஜேபி கூட்டணி அமையுமா அப்படிங்கறத பத்தியும் நம்ம மக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. கரூர்ல விஜய் மீட்டிங்ல 41 பேர் இறந்துட்டாங்க. அவர் விஜய் உடனே போகாம 16 நாள் வச்சு காரியத்துக்கு போறேன்னு சொல்லிடுறாங்களே, இது எப்படி பாக்குறீங்க? சரியா இருக்குமா இது மாதிரி? அவர் மோஸ்ட்லி போகாததுக்கு காரணம் அங்கே நம்ம போனாக்கா திரும்ப ஏதாவது ப்ராப்ளம் வரலாமோன்றது நினச்சிருக்கலாம். ப்ராப்ளத்தை தடுக்கிறதுக்காக கொஞ்சம் வெயிட் பண்ணியிருந்து போய் பார்த்துருக்கலாம். அது வந்து நான் சரின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா அந்த டைமில் வந்து அவர் அந்த நேரத்தில் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தா இன்னும் நிறைய பிரச்சனை நடந்திருக்கும். ஏன்னா அவரை பின்தொடர்ந்து நிறைய பேர் வந்துருப்பாங்க ரசிகர்கள் எல்லாம். அதனால் வந்து அவர் கரெக்டாக அந்த இடத்த விட்டு போனது நல்லதுதான். ஆனால் அவரும் அந்த மன வருத்தத்தில் இருப்பார்ல. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அவர் கரெக்டாக தான் அங்கேருந்து அவர் வீட்டுக்கு திரும்பியிருக்காரு. ஆனால் அந்த 16 நாள் தள்ளி போனது வந்து மேபி அவருடைய மன வருத்தத்துலேருந்து வெளியில் வரதுக்காக கரெக்டாக இருந்திருக்கும். ஆமாம், அவர் முடிஞ்ச வரைக்கும் அவர் அவங்க சைடு என்ன பண்ண முடியுமோ எல்லாத்தையும் பண்ணார். ஸோ இப்போ நேரில் போய் பார்க்கணுன்றதுனால போய் பார்க்கணும். மக்கள் இதை அக்செப்ட் பண்ணிப்பாங்களா? இதை ஒரு விதத்தில் அவ்வளோ அவங்க சைட்லேருந்து அவங்க அது பண்ணி தான் பண்ணுவாங்க. ப்ரோ, அது வந்து ஒவ்வொரு ஆளோட பொறுத்து. உடனே போகணுன்னா அவர் சாதாரணமாக நம்ம மாதிரி ஆள்லாம் டக்குன்னு போய் பார்த்துட்டு வந்துடலாம். அவர்லாம் போகிறதுனா பல பேர்கிட்ட பெர்மிஷன் வாங்கணும். சப்போஸ் நிறைய ஃபார்மாலிட்டிஸ்லாம் இருக்குது. ஏன்னா டிஎம்கே கவர்மெண்ட் அவ்வளோ சீக்கிரம் விடாது அவரை. ஸோ அதனால் அவருக்கு எப்போ டைம் கிடச்சி கரெக்டாக பெர்மிஷன் கொடுத்து போகிறாங்களோ அப்போ போகிறாரு. இதில் என்ன தப்பு இருக்குது? அவர் நிவாரணம் பார்த்துட்டு தன்னோட ஆறுதலை வந்து அன்னைக்கே தெரிவிச்சிட்டாரு. அவர் போகிறதும் சரிதான். இதுக்கப்புறம் அவரோட அரசியல் பயணம் நல்லபடியாக அமைய வாழ்க்கை. ஆக்சுவலி நான் விஜய் ஃபேன் தான். ஸ்கூல் டேஸ்லேருந்து இப்போ வரைக்கும் விஜயோட ஸ்டேட்டஸ் தான் வாட்ஸ்அப் ஃபுல்லாக இருக்கும். ஆனால் இது வந்து ஒரு தவறானது தான் என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா அந்த விக்டிம் நடந்த பிறகே அவர் போயிருந்தா அது ஒரு பிரச்சனையாக தெரிஞ்சிருக்காது. இப்போ அவருக்கு அகேன்ஸ்டாக இருக்கவங்களாம் இது இன்னும் 2 காசிப் பேச தான் ஆரம்பிப்பாங்க. அதனால விஜய் இப்போ போகிறது தப்பு தான். ஏன்னா சூட்டோட சூட்டாக அதை அப்பயே முடிச்சிருக்கணும். கொஞ்ச நாள் சாவுக்கு வராதது சம்மந்தம் பேச வரதுவாங்களா, காரியத்துக்கு வருது. அந்த மாதிரி தான் விஜய் போயிருக்காரு. ஆனால் இது ஏற்கப்படாதது தான். விஜய் ஃபேனாக இருந்து யார் தப்பு பண்ணாலும் தப்பு தான் என்னை பொறுத்த வரைக்கும். ஆக்சுவலாக சம்பவம் நடந்தப்போ விஜயை போலீஸ் தான் தடுத்ததாக சொல்கிறாங்க. திரும்பி போக விடலை. இல்லைனா அவர் அப்போவே போய் பார்த்துருக்க வாய்ப்பு இருக்குது. இல்லைனா ரெஸ்பெக்டிவ் பீப்புளை அனுப்பி பார்த்துருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ அதுக்கப்புறம் நான் கண்டினியூஸாக அந்த நியூஸ்லாம் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். ஆக்சுவலி அவர் தரப்புலேருந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, டிவிக்கு தரப்பில் இருக்குது நெக்ஸ்ட்டு அவங்க திரும்பி போகிறதுக்குமே கவர்மெண்ட் சைட்லேயோ சப்போர்ட் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு 2 வீக்ஸ் அந்த பயணத்தை கூட ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ தான் ஒரு ஸ்டாண்ட் எடுத்திருக்காங்க. மேபி அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் துக்கத்தில் இருப்பாங்க. ஸோ அதுலேருந்து மீண்டு வந்திருக்க மாட்டாங்க இல்லையா. ஸோ அந்த 16 நாள் அட்லீஸ்ட் அந்த 16 நாள் முடிஞ்சதுக்கப்புறம் போகலாம் அப்படின்னு ஒரு பிளான் எடுத்துருக்கலாம். மேபி இது வரைக்கும் அவங்க பேசாமல் வாய்ஸ் கொடுக்காம இருந்தது தான் நம்ம அதை தப்புன்னு சொல்லலாம். டிவிக்கு சைடு தரப்பில் அவங்க எல்லா விதமான ரெஸ்பான்ஸும் அவங்க கொடுத்துட்டு தான் இருக்காங்க. ஸோ இப்போ கூட கோர்ட்டில் கூட திருப்பி மேல்முறையீடு விட்டுருக்காங்க. சரிங்களா. ஸோ நிறைய கான்ட்ரவர்சி போகுது. பட் டிவிக்கு சைடு எந்த ஒரு ப்ராப்ளம் இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். அதில் முழுக்க தவறு சொன்னால் பொதுமக்கள் தான். நம்மளுக்குன்னா நம்ம வேலை நம்ம உழைக்கிறோம், அதை மட்டும்தான் பார்க்கணும்.
அதே மாதிரி விஜய் பார்க்க ஒரே ஒரு தவறுனா சொன்ன நேரத்துக்கு வரல. அவர் வராரு வரல அது அப்பளப்பட பிரச்சனை, நமக்கு நம்ம வேலை முக்கியம். இல்லை இப்போ என்னன்னா 16 நாள் கழிச்சு போய் மக்களை சந்திக்கிறாரு, அது ஓகேவான்னு கேட்குறேன். அது சட்டப்படி தவறுன்றது எல்லாருக்குமே தெரியும். அதான் அப்பயே ஒரு பொண்ணு சொல்லியிருந்தது பாரு, அடிப்பட்ட பொண்ணு. இது வரலாம் அந்த தொண்டர் கட்சியிலேருந்து யாருமே வந்து எங்களை பார்க்கல கொல்லலை. அதான் வந்து சின்ன பசங்க அரசியல்னு வாங்க பாரு, அதுக்கு அர்த்தம். அது பற்றி என்ன சொல்கிறதுன்னா அது அவரோட சுச்சுவேஷன் தான் ப்ரோ. அது இதுவும் அவரோட மேலேயும் தப்புன்னு சொல்ல முடியாது, இப்போ டிஎம்கே மேலேயும் தப்பு சொல்ல முடியாது. நடந்தது அது ஒரு டிசாஸ்டர் தான். ஸோ அதனால் அவர் எப்படி அதுக்கான சுச்சுவேஷன் கிடச்சுன்னா போகிற மாதிரி தான். மக்கள் அக்செப்ட் பண்ணிப்பாங்களா? அது பண்ணிப்பாங்க ப்ரோ. அவங்களுக்கு தெரியும், மக்களுக்கு தெரியணும் எது நல்லது எது கெட்டதுன்னு. போய் பார்த்து அவர் கரெக்டாக இந்த மாதிரி நிதி உதவி பண்ணுறேன்னு சொல்லியிருக்காருல்ல, அந்த மாதிரி நடந்துச்சுன்னா எதுன்னா மக்களுக்கு தெரியும், அதுக்கேற்ற மாதிரி எலெக்ஷன் என்ன ஆகும்னு தெரியும். இப்போ விஜய்க்கு இந்த சம்பவத்துக்கு விஜய்க்கு ஆதரவாக வந்து ஏடிஎம்கே பிஜேபிலாம் வந்து பேசுகிறாங்க இல்லையா, இது கூட்டணிக்கான வாய்ப்பா இருக்கலாம். ஏன்னா இந்த வாட்டி அவர் தான் வரணும்னு நிறைய பேர் ஆசைப்படுறாங்க. சின்ன பசங்கள்லேருந்து எல்லாம் ஆசைப்படுறது அதுதான் ஆசைப்படுறாங்க. அதனால இந்த வாட்டி வர்றதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. அது ஆதரவு கிடையாது, அங்கே நடந்ததை தான் அவங்க சொன்னாங்களே தவிர விஜயோட டைரக்டாக ஆதரவு கிடையாது. விஜய் என்ன சொல்கிறாரு, கொள்கை ரீதியாக பிஜேபியோட கூட்டணி இல்லைன்னு தான் சொல்கிறாரு. அதனால் நம்ம அப்படி எடுத்துக்க அரசியலுங்கிறது எப்போ ஏற்பட்ட வேணால் மாறலாம். எலெக்ஷனுக்கு முந்தின நாள் கூட விஜய்க்கு போய் கூட்டணி வைக்கலாம், அதான் அரசியல். ஏன்னா யார் ஜெயிச்சவங்களோட தோத்தவங்களோட அரசியல் இதெல்லாம் கிடையாது, எப்படி வேணால் மாறலாம், அதான் அரசியல் களம். இப்போ பிஜேபி கூட கூட்டணி வைக்க வாய்ப்பு இருக்குது, பிஜேபி கூட கூட்டணி வைக்க வாய்ப்பு இருக்குது. அதாவது ஏடிஎம்கே தலைமையில் வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இப்போதைக்கு சூழல் அமைய அதிக வாய்ப்பு இருக்குன்னு நான் நம்புகிறேன். அது இப்போ எப்படி சொல்கிறது, ஏன்னா இப்போ மெர்சல் ரிலீஸ் அப்போ பிஜேபி ஒரு போராட்டம் பண்ணாங்க, சர்க்கார் ரிலீஸ் அப்போ வந்து ஏடிஎம்கே ஒரு கான்ட்ரவர்சி கிரியேட் பண்ணாங்க. அதே மாதிரி தான் இப்போ அந்த சுபஸ்ரீ ஒரு நம்ம மறந்துட்டோமா என்னன்னு தெரியல, அந்த நியூஸ் பேனர் உடஞ்சி சுபஸ்ரீயோட இஷ்யூ நடக்கும் போது விஜய் வந்து பிகில் ஆடியோ லான்ச்சில் வந்து அவர் பேசியிருப்பார். என்னன்னா எல்லாத்துக்குமே வந்து மீம்ஸ் எல்லாம் போடுறாங்க, பேனர் வச்சவனை அரெஸ்ட் பண்ணாமல் யார் பிரிண்ட் பண்ணவனை அரெஸ்ட் பண்ணாமல் ஒரு கான்ட்ரவர்சி மாதிரி பேசினாங்க அந்த பிகில். ஏன்னா அது வந்து நீங்கள் பார்த்துட்டு ரிவ்யூ பண்ணி பாருங்க, ஏன்னா கட் பண்ணியிருப்பாங்க அந்த இதுவை. அப்போ அகேன்ஸ்டாக வந்துட்டு இப்போ இது பண்ணுறதுன்னா எப்படி சொல்கிறதா, அரசியல் தந்திரமாக கூட இருக்கலாம் அது அவங்களுக்குள்ள. ஏன்னா இப்படி வந்து மெச்சாரிட்டி பிடிச்சிடலான்னு அவரோட பிளானு. கூட்டணிக்கான வாய்ப்பாக என்னன்னு தெரியல, பட் இந்த டைம் தான் அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ ஏடிஎம்கே வந்து மற்ற பிஜேபிலாம் வந்து அவங்க வந்து இவருக்கு விஜய்க்கு சப்போர்ட் பண்ணால் மேபி வந்து அவங்களுக்கு ஏதாவது மக்கள் மத்தியில் சப்போர்ட் கிடைக்குங்கிறதுனால மேபி வந்து அந்த ஸ்டாண்ட் எடுத்துருக்கலாம். பட் ஆனால் கிளியராக இருக்காங்க மக்கள். விஜய் கிட்டேருந்து எந்த ஒரு அறிவிப்பும் வந்தால் மட்டும்தான் வந்து அதை ஏற்றுப்பாங்க. அது வந்து அரசியல், அது சரியா, அது தேவையில்லாது. இந்த பிரச்சனைக்குன்னா அதுனா வந்து தவறு ஃபுல்லாக நம்ம பேரில் தான். அவங்க நடத்துறது அரசியல், நம்ம உழைக்கிறோம், நம்மளுக்கு என்ன உண்டு, நம்ம வேலை உண்டு, நம்ம குடும்பம் உண்டு, அதை தான் ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஒரு நடிகர் அரசியல் நடத்துகிறாண்டு பின்னாடி போகிறது அது நம்மளுக்கு தேவையில்லாத விஷயம், புரியுதுங்களா? இப்போது இந்த பார்க்க போகிறாங்க இல்லையா மக்களை கரூரில், பிரதமருக்கு இப்போ பிரசிடென்ட்டுக்கு வழங்கக்கூடிய பாதுகாப்பு அளவில் கேட்டிருக்காரு. இது வந்து காவல்துறையிலேருந்து கொடுப்பாங்களா, டிஎம்கே அரசு கொடுப்பாங்களா? ஆமாம் கொடுக்கணும். அவரும் ஒரு நார்மலான மனுஷன் தானே, அவர் கேட்குற பாதுகாப்பு தந்து தானே. ஆனால் அவர் கேட்கறதுலாம் ரொம்ப பெரிய பாதுகாப்பு இல்லையா, பிரதமர் கொடுக்க வேண்டிய அளவில், குடியரசுத் தலைவர் கொடுக்க வேண்டிய அளவில் கேட்குறாரு அவர். அதாவது என்னை சுற்றிலும் அந்த நிகழ்ச்சி நடக்கிற இடத்த சுற்றிலும் 1 கிலோமீட்டர் அளவுக்கு யாரும் பப்ளிக்கோ தொண்டர்களோ ஊடகங்களோ யாரும் வரக்கூடாது. அதே போல் முழுக்க போலீஸ் காவல்துறைலாம் முழுக்க இருக்கணும். பெட்ரோல் ரோந்தெல்லாம் அதாவது மொபைல் ரோந்தில் வச்சு கண்காணிக்கணும். என் வண்டி சுற்றிலும் யாரும் வரக்கூடாது, எந்த வண்டி வரக்கூடாதுங்கிற மாதிரிலாம் நிறைய போட்டிருக்காரு. மேபி அவர் கேட்டதுக்கு வந்து மறுபடியும் இன்னொரு ஸ்டாம்பேட் நடக்கூடாதுன்னு தான் அவர் கேட்குறாரு போல். ஏன்னா மறுபடியும் இதை வச்சு மற்றவங்க ஏதாவது சதி ஏதாவது செஞ்சாங்கன்னா அதுலேருந்து வெளியில் வரதுக்காக தான் அந்த மாதிரி அவர் அந்த பிரச்சனை வரக்கூடாதுன்னு அவர் பார்க்குறாரு. இது எப்படி பார்க்குறேன்னா எப்படி சொல்கிறது, அவருக்கு பயம். ஏன்னா மக்களோட இது, ஏன்னா இத்தனை நாள் பார்க்காத ஒருத்தர் இப்போ போகிறதுங்கிறதுனால பயம் அவருக்கு. மேபி அவங்க எப்படி மேபி அவங்களுக்கு வந்து திமுகவுக்கும் அது வந்து ஒரு பொறாமையாக தான் இருக்கும். அது அவங்களுக்கு யாருக்கிட்டேருந்து வருதுங்கிறது எனக்கு கிளியராக தெரியல. பட் இந்த பாதுகாப்பு வந்து இதுலேருந்து சென்ட்ரல்லேருந்து வருதா இல்லை ஸ்டேட் கவர்மெண்ட்லேருந்து கொடுக்குறாங்களாங்கிறது தெரியல. பட் இது ஓகே தான், அவருக்கு கொடுக்க வேண்டிய பாதுகாப்பு தான். அது இவ்வளோ பாதுகாப்பு கேட்குறாருன்னா அவர் உயிருக்கு அவ்வளோ பாதுகாப்பு, உயிருக்கு ஏதாவது ஆபத்து இருக்கா என்ன? உயிருக்கு ஆபத்துன்னு இல்லை, மக்கள் மத்தியில பேர் ஏதாவது டேமேஜ் ஆயிடக்கூடாதுங்கிற ஒரு எண்ணம் தான் அவருக்கு, வேற ஒன்றும் கிடையாது. ஏன்னா இப்ப நிறைய பேரோட ஃபேமிலி எல்லாம் இழந்திருக்காங்க அந்த கரூர் அந்த கான்ட்ரவர்சிக்கு அப்புறமா. நியூஸ் பார்த்தது
இப்ப நிறைய பேர் விஜய் ஃபேன்ஸ் அனில் கொஞ்சம் சொல்லிட்டு கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்ஸ்டா ஃபுல்லா ஆமா கலாய்ச்சிட்டு இருக்காங்க. இப்ப வந்து அவர் உயிருக்கு பாதுகாப்பு அதுவா இருக்காது. எப்படி சொல்றது, இப்ப டிஎம்கே தொண்டரா இருக்கட்டும், அவங்களால பிரச்சனை வந்துடக்கூடாது, கூட்ட சலசலப்பு வந்துடக்கூடாதுன்னு அவர் பாதுகாப்பு கேட்டிருக்கலாம் அவரு. மற்றபடி உயிர், ஏன்னா அவ்வளோ பப்ளிக்கை மீறி ஒரு அவ்வளோ பெரிய செலிபிரிட்டி எதுவும் பண்ணிட முடியாது யாராலையும். ஏன்னா ராஜீவ்காந்தி இது பண்ணது அப்ப நம்மளுக்கு எந்த ஒரு கேமரா ஃபுட்டேஜ் சோசியல் மீடியா அப்ப எதுவும் இல்லாம அப்ப நடந்துச்சு. இப்ப ஆளு கையில நம்ம போன் ஆண்ட்ராய்டு எல்லாம் வச்சிருக்கோம். இப்ப யாரையும் பெரிய எதை பண்ணிட முடியாது. அதனால மக்கள் சலசலப்புக்கோசம் அவரு பாதுகாப்பு கேட்டிருக்கலாம். இந்த கரூர் ஸ்டாம்பேட்ல ஹைகோர்ட் வந்து விஜய் தரப்பு மேல ரொம்ப கடுமையா விமர்சிச்சாங்க. ஆனா சுப்ரீம் கோர்ட் அதுக்கு ஆப்போசிட்டா தீர்ப்பு வழங்கியிருக்காங்க நேற்றுக்கு. சுப்ரீம் கோர்ட்டு மேலிடத்தோட கைக்கு எல்லாருக்கும் தெரியும், சொல்ல விரும்பல, டேஷ் போட்டிருக்காங்க அதுல. ஓகே, ஏன்னா நிறைய பேருக்கு தெரிஞ்ச விஷயம். மக்களை ஏத்துப்பாங்களாம்மா? இப்போ நம்ம அவர் மீட்டிங் தான் நம்ம பசங்கள்லாம் போயிருந்தாங்க. ஆனா அப்ப வராம 14 நாள் கழிச்சு வராரு அப்படிங்கறத மக்கள் ஏத்துப்பாங்களா இந்த மாதிரி விஷயத்த? அது காலப்போக்கில் அது மறக்க வாய்ப்பு உண்டு இல்லை, அதனால மக்கள் ஏற்றுக்க நிறையவே வாய்ப்பு இருக்கு. எல்லாமே மாற்றம் உண்டு தானே வருது, அதனால வந்து மறக்கிறதுக்கு சான்ஸ் நிறையவே இருக்கு. காலப்போக்கில் அது மாறிடும். மீண்டும் அந்த சுற்றுப்பயணத்தை அவர் மேற்கொள்வாரா? மேற்கொள்ளணும். அப்போதான் வந்து தெரியும் மக்களோட பிரச்சனை என்னன்ட்டு. அவர் வர்றது நல்லதான். எப்படி பார்க்குற சொன்னோன்னா போயிட்டு பார்க்கணும். அவர் விஜய் திருப்பி வராமல் இருந்தால் திருப்பி அவர் போய் பார்க்கணும் எங்களுக்கு ஆர்வமாக இருக்குது. ஸோ அது வந்து நாங்கள் இது பண்ணல. அவர் வரணும், எங்களுக்கு மெயினாக ஆட்சிக்கு வரணும். எங்கள் தளபதி வந்தால் போதும். இப்போ அதான் இவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன், இப்போ நிறைய இது நீதிமன்றத்தில் நிறைய உத்தரவுகள்லாம் வந்து தப்பாக பேசினாங்க இல்லையா? அதையும் மீறி அரசியலுக்கு அவர் வருவார். ஏன்னா இவ்வளோ நாளாக எல்லா கட்சியும் எல்லாம் தலைமுறை ஆகிட்டாங்களாம். ஓகே, யார் வந்தாலும் என்ன சொன்னாலும் என் தளபதி வந்தாலே போதுமே. அதனால நாங்கள் வந்து அவர் எப்போ நாங்கள் என் தளபதியை பார்க்கணும், அவர் வரணும், திருப்பி போராட்டம் வைக்கணும், நிறைய மாநாட்டு வைக்கணும், நிறைய இது பண்ணணும். இனிமேல் நாங்கள் எதிர்பார்க்குறோம். இனிமேல் அவருடைய மாநாடு சுற்றுப்பயணம்லாம் கேள்விக்குறிதா அப்படிங்கிறாங்களே, அது அப்படியா? கேள்விக்குறி தான். நடத்த முடியும், கண்டிப்பாக நடத்துவாங்க. இது கன்னட தான் வீட்டை நடத்துவாங்க. நாங்கள் போகிற அதான் இது கன்னட தான். அதாவது போகிற இப்போ இது கன்னட வச்சுட்டு சும்மா இப்போ இனிமே வைக்க போகிறது அதிரடி வேற லெவலில். ஏற்கனவே இது மாதிரி இளைஞர்கள் ரொம்ப ஆர்வமா இருந்து இந்த மாதிரி பண்றதால தான் கூட்ட நெரிசல் ஏற்பட்டுச்சு, உயிரிழந்ததுங்கிறாங்களா? இளைஞர்கள் கொஞ்சம் கட்டுப்பாடு எதிர்கட்சி பண்ணதால நம்ம தளபதி பேர் வந்துச்சு. ஸோ இது கன்னட எதிர்கட்சியும் பண்ண முடியாது, நம்ம தளபதி பேரும் வராது. எங்க தளபதி நல்லா வார்த்தை விட்டுருக்காரு. சிஎம் சார் இது கன்னட எதனா ஒன்று எங்களை வந்து இது பண்ணுங்க, என்ன வந்து இது பண்ணீங்க, நான் ஒன்று ஆஃபீஸில் இருப்பேன் இல்லைனா வீட்டில் இருப்பேன், அப்போ வந்து என்ன இது பண்ணீங்க, என் மக்கள் சொல்லியிருக்காரு. ஸோ இது போதும். அதனால நாங்கள் தைரியமாக எங்கள் தளபதியை வெளியே வர வைப்போம், மாநாட்டையும் நடத்துவோம், நல்ல முறையாக நடக்கும். தளபதி வந்து இந்த ஆட்சிக்கு கண்டிப்பாக ஜெயிப்பார். ஸோ நாங்கள் அவர் மேலே இருக்க எங்களுடைய எங்களோட சப்போர்ட் கண்டிப்பாக எங்கள் தளபதிக்கு இருக்கும்.